இவனுக்கே தெரியலையே. இப்போ இந்த ஒரு ஆளும் இதை பேசலைன்னா அப்புறம் தமிழனே வராதப்பா, எல்லாமே திராவிடன் ஆகிடுவோம்ப்பா அப்படின்ற சிந்தனை தமிழர்கள் மத்தியில் இல்லையே. எல்லாம் கேலிங்கன்னுமா அண்ணன் சீமானை, செந்தமன் சீமானை கிண்டல் பண்ணுறாங்க. டிவி நியூஸை போட்டால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 அக்ரஸ் நடந்தது, கொலை, கற்பழிப்பு, அது இதுன்னு. அப்போ நம்ம அன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருந்தோம், இன்றைக்கு விஜய் அவர்களை நம்ம குறை சொல்ல போகிறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. அடுத்த மாதம் 1000 ரூபா வரட்டும், அது வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சி இருன்னு சொல்லுவோமா? இல்லை நீ செத்துப்போ, தலைவர் பணம் கொடுப்பாரு, இப்போ திரும்ப 1000 ரூபா தானே கொடுப்பாரு, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னுமா? எப்படி இது? அப்போது அந்த அரசு மருத்துவமனை சரியாக இருந்தால் இந்த தேவை இருக்காதுல்ல. அரசு மருத்துவமனை சரியாக இருந்தால் இந்த தேவை இருக்காது. இந்த தேவை இல்லைனா நீ என்கிட்ட காசு வாங்க மாட்டேன், என்கிட்ட கை நீட்டலைன்னா என் கூட நீ கமிட்மெண்ட் ஆக மாட்டேன். என்ன இவன் திருந்துறது, நம்ம எப்போ ஏரி எப்போ வத்துறது, மீன் எப்போ பிடிக்கிறதுன்ற கதையா இந்த மக்கள் இப்படி இருக்கான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறைய பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், எப்பவுமே கேள்வி எழுப்புறது தான், நீங்கள் சீமானுடைய ரொம்ப நெருங்கி இருந்திருக்கீங்க. இப்போ சீமானுடைய எதிர்காலம் எப்படி பார்க்கப்படுது சார்? அவள் தானே அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா என்ன? 8% 4% ஆகிட்டாரு. இன்னும் அடுத்த எலெக்ஷன் 4% 2% மாறிடுமா என்ன? இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, சீமான் அவர்கள் விஜயை தொட்டதுனால தான். சீமான் அவர்கள் கூட விடுங்க, சாட்டை துறைமுறைகள் ஓவரா விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணனால இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது. இல்லை, அப்படிலாம் நம்ம அதை ஒரே காரணம் அதுதான் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முகம் சொரிக்கிற அளவுக்கு பேசியிருந்ததா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல் எதிரி திமுக. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதாச்சும் அண்ணன் ஒரு சாவுக்கு போகிறாரு, ஒரு அதாவது சார், கலெக்டர் வீட்டில் நாய் செத்து போச்சான் சார். எல்லாரும் கலெக்டர் வீட்டில் போய் கூப்பிட்டாங்க. ஐயோ, என்ன டாமி, என்ன அன்பாக வச்சுருந்தீங்கன்னா பாசமா, உங்கள் பொண்டாட்டி கூட 2வது தானே, அதானே முதல், எப்போ பார்த்தாலும் அதானே உங்கள் கூட படுத்துன்னு கிடக்கும் அப்படி இப்படின்னு ஆகணும். கலெக்டரே செத்து போனானா, ஒருத்தரும் போலியா. அந்த மாதிரி அந்த சூழலில் முதல்வர் வீட்டில் நடந்த இறப்பின் சம்மந்தமாக போனார் இல்லையா, அந்த படத்தை வச்சு நிறைய பேர் ஏதோ கமிட்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்லாம் அப்போ பேசினாங்க. அப்போது தொடர்ந்து ஆன் ஃபாலோயிங் தட் தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு அரை விட்டு செவில் பள்ளிங்க விட்ட உடனே அது கன்ஃபார்மோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர் பிரச்சாரத்தை இவர்கள் கிளப்பி விட்டான் சார். சார், நம்ம உங்களையும் சேர்த்து சொல்லாமல் எங்கள் தமிழினத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு, இவன் தமிழனை கிரிட்டிசைஸ் பண்ண விட இவன் சிரிக்கலாம் சார். சீமான் தோத்துறார் பற்றியா, சீமான் முட்டை வாங்கிட்டார் பற்றியா. இதை வேற்று மொழியினர் இல்லை வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழனா நெசிக்கணும்டா, மிதிக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறவன் சொன்னான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க அந்த அரிப்பை சொரிந்து கொள்கிறாங்கலாம். இவனுக்கே தெரியலையே. இப்போ இந்த ஒரு ஆளும் இதை பேசலைன்னா அப்புறம் தமிழனே வராதப்பா, எல்லாமே திராவிடன் ஆகிடுவோம்ப்பா அப்படின்ற சிந்தனை தமிழர்கள் மத்தியில் இல்லையே. எல்லாம் கேலிங்கன்னுமா அண்ணன் சீமானை, செந்தமன் சீமானை கிண்டல் பண்ணுறாங்க சார். அதால் இது இப்படியே போயிடுமா? தமிழினம் இருக்கின்றவரை சீமான் போன்றவர்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கு சார். ஒரு தேர்தலில் தோல்வி, அவ்வளோதானே. இப்போ 2 சீட்டில் அப்புறம் நின்றுட்டு அப்புறம் திமுக திரும்ப ஆட்சிக்கு வரலையா, அது திருட்டு கும்பல், அது வேறு, அது அவங்க டெக்னிக் வேறு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தமிழர்களுக்கான நெருக்கடிகள் வரதான் சார் செய்யும். ஒன்றும் இப்போ காவிரி பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ரசிகர் மன்ற தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப்படின்ற போது மக்கள் தெரியவில்லை சார். நாம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு மண், மயிர் மண், அது மண், இது மண், இது மாதிரி ஒரு மானங்கட்ட மண் எந்த மண்ணும் இல்லை. ஏன்னா இவன் எல்லாமே எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தர்றான் சார். பிரச்சனை அதான். வாழ்க்கையை எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ போய் தேடின்னு இவர் வந்தால் அப்படி ஆகிடும், அவர் வந்தால் இப்படி ஆகிடும்னு ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணணும் சார், பண்ணி இவனை தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த மனநிலை இப்படியே இருந்தால் இவர்களால் குடும்பத்தில் கூட ஒழுங்காக இருக்க முடியாது. புரியுதா? குடும்பத்தில் கணவன் கூட படுக்கும்போது அந்த ஹீரோவை நினைக்கிறதும், மனைவி கூட படுக்கும்போது அந்த ஹீரோயினை நினைக்கிறதும் இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? அந்த மாதிரி நினைவில் பிறழக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் இந்த ஃபோனை வச்சு அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க.
அப்படி இருக்கிற சூழலில் சீமானின் தோல்வி இங்கே கொண்டாடப்படுகிறது. நான் சீமான் அவர்கள் வந்து அண்ணன் இந்த அளவுக்கு அவர் முகம் வாடி நான் பார்த்ததில்லை. அது நான் நிச்சயமாக அது தேர்தலில் தோல்விங்கிறதுக்காகலாம் அது இருக்காது. என்னடா இவங்க இப்படி சொல்கிறோம், இப்படி மந்தமாக மொக்கையாக கிடக்குறானுங்களே அப்படிங்கிறதுலேருந்து தான் அண்ணன் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறா நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி என்பது இன்றைக்கி மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி நிரந்தரமான வெற்றியும் இல்லை. அண்ணன் சீமானுக்கு கிடைக்கிற தோல்வி என்பது நிரந்தரமான தோல்வியும் இல்லை. ஏன்னா தமிழினம் எப்படியாவது மீண்டெழும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். பட் இருந்தாலுமே எல்லாருமே மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். திமுக, அதிமுக வேண்டாம், வேற ஏதாவது சக்தி வேணும் அப்படிங்கும்போது ஏன் சீமானை சூஸ் பண்ணால் விஜய் அவர்களை சூஸ் பண்ணுறாங்க சார்? ஏன் சீமான் அவர்கள் 10 வருஷமாக கத்திட்டு இருக்காரு சார் தனியாக? இல்லை, அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் மென்டலி தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அவனுக்கு தான் ஒன்றும் தெரியலையா. போய் நாங்கள் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு மால் திறந்தார். ஏதோ ஒரு நடிகை, அதை சமந்தாவோ ஏதோ ஒன்று வந்தது. யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஏரியாவே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. அந்த திறப்புழாவுக்கு நாங்களும் போகிறோம், எங்களாலையும் போக முடியல. அப்புறம் எப்போ கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லுவோம்ப்பா வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம்லாம் கலைஞ்ச பிறகு போலீஸே மிரண்டு போச்சு. என்ன சார், எப்படி சார் இவ்வளோ பேர் வந்தாங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. இந்த மாயெல்லாம் கொஞ்சம் இவங்ககிட்ட போகணும் சார். நம்ம கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் இந்த பசங்களை. எஜுகேட் பண்ணணுன்னா நீங்கள் நம்ம பள்ளிக்கூட பாடப்புஸ்தகம் அது இது இந்த சோஷியல் அவேர்னஸ்ஸு புறச்சூழலே வந்து இங்கே கெட்டு தான் கிடக்கு. அப்படி இருக்கிற போது எப்படி இவன் வந்து நல்லவனாக வளருவான்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தானே. அப்போ இந்த புறச்சூழலை மாற்றணும்னா சீமான் அண்ணனை போல் எங்களைப் போல் பல ஆயிரம் பேர் இந்த சமூகத்திலேருந்து வரணும். திட்டு போயிலும் வருவான்னாலும் தெரியல, இவனும் வர மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களா, வந்து காரில் போய் பாரில் நின்று என்ன அப்புறம் எங்களுக்கு தான்ன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி டிவி நியூஸை போட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-12 அக்ரன்ஸ் நடந்துக்குது, கொலை, கற்பழிப்பு, அது இதுன்னு. அப்போ நம்ம அன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருந்தோம், இன்றைக்கு விஜய் அவர்களை நம்ம குறை சொல்ல போகிறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான பகுதி கரப்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கரப்டை வந்து திருத்தணும், அது ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் வந்து ஆனால் அதை செய்ய விட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. செஞ்சுட்டா அண்ணன் சீமான் போன்றவர்களே மக்கள் தேர்ந்தெடுத்துடுவார்கள். நல்லது எதுன்னு நம்ம விளங்கிட்டான்னா நல்லவன் முன்னாடி போயிடுவான் சார். இவன் அப்படி போகக்கூடாது சார். ஒன்று நீ உங்கூட இரு. இப்போ ஏதாவது கருணாநிதி சொல்ல, இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, இந்த ஆட்சி எந்த தாண்டான்னு, தீய சக்தின்னு சொல்லியிருந்தாரப்பா இருந்தாண்ணா. தீய சக்தின்னா அதுனா தூய சக்தியா? நான் தான் போய் அதை கலந்துட்டேன், அப்போ அதுவும் தீய சக்தி தானே. அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த சமூகமும் இப்படி கரெக்டாக இருக்கிற போது செந்தமிழன் சீமான் மட்டும் நேர்மையாக நின்று இதுக்கு எதிர் அரசியலை நீ வந்து இவன் தெளிவாகணும் அப்படின்னு பேசுகிறாரு. எல்லாம் இலவசங்கள் எவ்வளோ கொடுப்பேன்னு இவன் கேட்குறான். இவர் வந்து இலவசம்லாம் கிடையாது, இவனுக்கு வந்து கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை அரசு ஃப்ரீயாக பண்ணணும். வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் கருணாநிதி ஆட்சியில் கூட, ஸ்டாலின் ஆட்சியில் கூட ஒரு விளம்பரம் கொடுத்தாங்களா, முதல்ல ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு, என் புள்ள இன்றைக்கி உயிரோடு இருக்குதுன்னா அந்த 1000 ரூபா தான் காரணம்னு. சரி, உன் பிள்ளைக்கு 1000 ரூபாயே கொடுத்துட்டப்பா, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த மாதம் 1000 ரூபா வரட்டும், அது வரைக்கும் உயிரை கையில் வச்சு நிறுன்னு சொல்லுவோமா? இல்லை நீ செத்துப்போ, தலைவர் பணம் கொடுப்பாரு, இப்போ திரும்ப 1000 ரூபா தானே கொடுப்பாரு, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிறோம் அப்படின்னுமா? எப்படி இது? அப்போது அந்த அரசு மருத்துவமனை சரியாக இருந்தால் இந்த தேவை இருக்காதுல்ல. அரசு மருத்துவமனை சரியாக இருந்தால் இந்த தேவை இருக்காது. இந்த தேவை இல்லைனா நீ என்கிட்ட காசு வாங்க மாட்டேன், என்கிட்ட கை நீட்டலைன்னா என் கூட நீ கமிட்மெண்ட் ஆக மாட்டேன். அப்போது ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தமிழ் சமூகம், இவன் வாக்காளர் கையேந்தணும், கையை இப்படி வாங்கிட்டு இப்படி திருப்பி மைய போடணும், இதான். அப்படிங்கிற போது சீமான் போன்றவர்கள் அரசியல், இல்லை தமிழ் தேச அரசியல், இல்லை தமிழனுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் கொஞ்சம் இந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். இப்போ சீமான் தோக்குறாருன்னா திராவிட கட்சிகள் வந்து குறிப்பாக திமுக சந்தோஷப்படுது, இல்லை வேற யாராவது சந்தோஷப்படுறான் அப்படின்னா கூட சந்தோஷம் சார். எல்லாவனும் குதிக்கிறான், சீமான் தூத்துறாரு பற்றியா அப்படி எல்லாவனும் மீம்ஸ் போடுறான். இப்போ நம்ம சொந்த அக்காவை அசிங்கமாக பேசுறது, சொந்த தங்கச்சியை அசிங்கமாக பேசுகிறோமே, இது நம்ம இனத்திற்கான ஒரு அரசியல் பேசுகிற ஒரு மனிதராச்சே,
இந்த அரசியல் கூட இங்கே எடுப்பலன்னா சார் இவன் தமிழ்நாட்டை தாண்டி பார்க்க மாட்டான் சார். நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இலங்கையில் வந்து சண்டை நடக்குது, ஈழத்தில் வந்து கொத்து கொத்தா பொண்ணு குவிக்கிறான், இவன் வந்து உட்காந்துன்னு சன் டிவியில் ஐயோ அபி என்னாச்சு தெரியலையே, நேற்று வேற அவங்க வீட்டுக்காரனுக்கு அதுக்கு சண்டையாக போச்சு, போலீஸ் வந்தது அப்படின்னு இவன் உட்காந்து டிவி முன்னாடி அதுன்னு அது விளங்குமா இந்த சமூகம்? ஒரு மிகப்பெரிய பேரழிவுனா இவன் தலையில் இடி ஊணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தன் தலையிலையும் இடி ஊந்தால் தான் இந்த சித்தம் கலங்கி போய்கிறது கொஞ்சம் தெளின்ற மாதிரி நான் பார்க்குறேன். சார் நம்ம எல்லாம் தெரிஞ்சுங்கன்னு ஒரு தவறான கூட தேர்ந்தெடுக்கலாம் சார். ஒன்றுமே தெரியாமல் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுத்து விட்டு சரியானவர்கள் தோற்கிற போது ரசிக்கிற இந்த ஆட்கள் இருக்காங்களே, இது எப்படி நம்ம ஜீர்ணிக்க முடியும்? ஆக ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திட்டமிட்டு இந்த சமூகத்தை மொக்கையாக்கி இருக்கிறார்கள். தமிழர் அல்லாதவர்கள், இப்படி சொல்கிறேன், தமிழர் அல்லாதவர்கள் திட்டமிட்டு ஆரம்பத்திலிருந்து இந்த இனம், இந்த பெரும்பான்மை இனம் மொக்கையாகவே இருக்கணும், இவன் மூளைக்குள்ள களிமண் தான் இருக்கணும் அப்படின்னு இவர்கள் நினைத்து திட்டமிட்டு இருக்கார்கள். சீமான் பரவல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்டையை கழுவுறாங்க. அதில் ஒரு சின்ன பின்னடைவு தான், பதுங்குவது பாய்வதற்கு தான், விழுவது எந்திரிப்பது தான். அதால் சார் இந்த சீமான் தோக்கலாம் சார், இந்த அரசியல் தோக்கக்கூடாது. அப்போ இந்த அரசியல் பேசுகிற சீமானும் தோக்கக்கூடாது, அப்படி தானே எடுத்துக்கணும் அதை. ஏதோ சும்மா ஒரு ஒரு இவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி இப்படி போகிறாரு வராருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோல்வி. ஆனால் இவர் ஒரு உன்னதமான அரசியல் பேசி, சார் ஒரு மனுஷன் உனக்கு வேணுன்னா 10 ரூபாய்க்கு நீ தண்ணி வாங்கி குடிச்சிட, ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு குருவிக்கோ ஒரு காக்காவுக்கோ ஒரு பாம்புக்கோ தண்ணிக்கு தேவைப்படுதுன்னா அது எங்கே போய் குடிக்கணும்னு ஒரு கேள்வி வைக்கிறார். நான் அறிந்த வரையில் இந்த கேள்வியை இதுவரை யாரும் வைத்ததில்லை. இதை யோசிக்கணுமா இல்லை? அதே மாதிரி மாநாடுகள் சார், மாடு மாநாடுகள், மரங்கள் மாநாடுகள். இப்போ மரமே இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு ஓசோன் படத்தை ஓட்டை வந்துச்சுன்றான். இந்த வாயில் என்ன வருது இவனுக்கு? ஓசோனால ஒன்றும் தெரியாது. இவனுக்கு ஓட்டைன்னா இந்த வடையில் ஓட்டக்குது இல்லை, அந்த ஓட்டை தெரியும், வேறு என்ன ஓட்டை தெரியும் தெரியல. ஓசோன் படத்தில் வந்து ஓட்டை வந்து அதற்கு காரணம் இங்கே இருக்கிற காடுகள் அழிக்கப்பட்டது தான்றான். இது எவ்வளோ உலகளாவிய அரசியல். மரத்துக்கு ஒரு மாநாடு போட்டால் சீமான் மரத்தை கூட கண்டிபியூஷன் இருப்பார் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் சார். வரலாற்றில் வந்து பெண்கள்லாம் வந்து மரத்தை அழிக்கும் போது கட்டி பிடிச்சி சார் அதை நின்று ஒன்றா என்ன கொள்ளுங்க மரத்தை கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க சார். சார் பல சம்பவங்கள் பல இடங்கள் அப்படி தான் சார் இருக்கு. இவன் நமக்கு தான் ஏசிக்குது இல்லை, அப்புறம் தான் நக்கின்னு போகுது. இப்போ எல்லாம் பவர் இதெல்லாம் மூட போகிறாங்க போல, ஏதோ இந்த ஃபியூல் தட்டுப்பாடு வரப்போகுது போலுது. அப்புறம் எல்லாமே கரண்ட்டை போடுவீங்க. அப்போது ஒரு நேச்சுரல் ப்ரீஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் ப்ரீஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது கூட இவன் தெரியாமல் இருக்கிறானே. அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அதோட நன்மை தீமைகளை பற்றி பேசுங்க. மொத்தம் இவர் மரத்தை கொடுக்குறாரு, ஒரு மென்டல் இவர் மரத்துக்கு கண்டுபிடிச்சுன்னு இருப்பார், மாடு மேய்க்க சொல்கிறாரு, எல்லாரையும் மாடு மேய்க்க. இப்போ நீங்கள் சார் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தவன் நான். இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து மாடு கொடுத்தாங்கல்ல, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆமாம், உடனே இவனுங்க என்ன சொன்னாங்க, பத்தியா நம்மளை மாடு மேய்க்க சொல்கிறாங்க இவங்க. சார் எங்கள் வீட்டில் 2 ஆடு இருந்தது சார். கொஞ்ச நாள் வதன்னு ஒரு 50 ஆடு எங்கே போனாலும் ஆடாக இருக்கும். எங்களால் அதை சமாளிக்க முடியல. அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாரு, ஆடா என்னடா அது, எங்கள் அம்மா தான் ஆடை கிட பராமரிச்சுதாங்க பாரு, எப்போ அது வயசான காலத்துக்கு ரொம்ப சிக்கலாகுது, இது வதன்னு இப்படி ஆகி போச்சு. அப்போ ஒரு ஆடு குறைஞ்சது ஒரு 3000 ரூபான்னு வைங்க சார். ஒரு 50 ஆடு 1.5 லட்ச ரூபா இல்லை, என்ன நாங்கள் வெட்டிக்கு ஈஸ்டோம் அதுக்கு. அப்போ அது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு வந்து நம்ம தென்காசி பக்கம்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள், அதான் பல்லர்கள், அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க சார். அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி வச்சு எல்லாருக்கும் ஆடு கொடுக்குறாங்க. அவங்க வளர்க்குறாங்க. ஆடை வளர்த்து அந்த வெப்சைட் வச்சுருக்காங்கல்ல, ஆடு வளர்ந்தோடனே இந்த மாதிரி என்னோடய ஆடு விற்பனைக்கு இவ்வளோ கேஜி இருக்குது அப்படின்னு அவங்களே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மகளிர் சுய உதவி கொடுத்து 2000 மாதம் பெண்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டாங்க, ஃபிக்ஸட் மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தது, என்ன அவ்வளோ காசு வந்து அக்கௌண்ட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டு ஸ்கீமுக்கு பேரே தேவேந்தர் ஃபண்டுன்னு மாற்றிட்டாங்க. இப்போது இந்த ஆடு மாடு இதுதான். இப்போ சீமான் பற்றியா ஆடு வைக்க சொல்கிறாரு, மாடு வளர்க்க சொல்கிறாரு, அவர் பிள்ளை மாடு வளர்ப்பானா ஆடு வளர்ப்பானா, வாங்க எல்லோரும் கம்ப்யூட்டர் தான் மேய்ப்போம், வாங்க கம்ப்யூட்டர் மேய்ப்போம். எல்லாரும் கம்ப்யூட்டர்னா அப்புறம் என்ன தான் அவர் எவன் தான் பயிர் வைக்கிறது, எவன் தான் சாப்பிடுறது. அதை நீ சாப்பிட்ற பீஸா பர்கரை வந்து பண்ணுறதுக்காக 2 பேர் வேணும்ல.
அப்போ நாங்களாம் கம்ப்யூட்டர் வேலைக்கு போகக்கூடாதா? இவங்க என்னவோ இப்படி சமூகம் இப்படி மொக்கை சமூகமாக இருப்பதால் சீமான் போன்றவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். டாக்டிசம் மாற்றணும். அண்ணன் வந்து இப்போ இதே மாதிரி இப்போ இதே அண்ணன் ஒரு யாருக்கிட்டாவது கூட்டணி வச்சுதான்னு வச்சுக்கோங்க. அதான் சார் கேள்வி எழுது. இதை ஒரு கூட்டணி வச்சு ஒரு 2-3 சீட்டாவது பார்த்து அந்த அதிகாரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா மேற்கொண்டு மக்கள் நம்பலாம்ல சார்? இல்லை, அவரு நாட்டை கைப்பற்றுவது என் லட்சியம் சொல்கிறாரு இவங்களை வச்சுக்கின்னு. அதான் சிக்கலாக இருக்குது. என்ன இவன் திருந்துறது, நம்ம எப்போ ஏரி எப்போ வச்சுறது, மீன் எப்போ பிடிக்கிறதுன்ற கதையா இந்த மக்கள் இப்படி இருக்கான். அதாவது நாகரிகம், படிப்பு, மற்ற வசதி வாய்ப்புகள் பெருக பெருக சமூகம் வளர்ச்சி அடைஞ்சு நோக்கி போகும் அப்படின்னு நாம், அதான் சயின்ஸ் அப்படின்னு கடந்த காலம் வரலாறு வைத்து அதாவது ஷேப் ஆவான் ஆள் அப்படின்னு பண்ணுறோம். எல்லாம் மொக்கையெல்லாம் ஆகிருக்கான். வெறும் இன்ஸ்டாவில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1 கோடி என்ன சொல்கிறாங்க குரூப்பு, இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு 1 கோடி பேரும் போட்டான். ஓட்டேன் முடிஞ்சு போச்ச கதை. இதோட 5 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை போல இருக்குதே. அப்போ இந்த மாதிரிலாம் ஆக்கி விட்டாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழலில் மக்கள் எதை விரும்புகிறார்களோ, எதன்பால் இருக்கிறார்களோ அதன்பால் தான் நம்ம போய் அதை சொல்லணுன்ற நிலைக்கு இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே வாங்க, நான் வந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படிலாம் இல்லை. நீ இருக்கிற இடத்துக்கு வந்து நான் கொடை பிடிக்கிறேன், வாடா சாமி உனக்கு நேரில் தரேன்ற நிலைக்கு இன்றைக்கி வந்து சமூகம் மாறி இருக்கிறது. அதனால் அண்ணன் சீமானும் இதில் வந்து கொஞ்சம் அந்த டாக்டிஸை மாற்றி செய்வான்னு நான் நம்புகிறேன். சார், இதை கூட சீமான் போன்ற எங்களை போன்ற ஆட்கள் இந்த தமிழகத்தில் இந்த அரசியலை பேசலைன்னா மற்ற ஸ்டேட்டுக்குள்ளே இந்தியாவில் நாம் இருக்கவே முடியாது. நெருக்கடிகள் இந்த பக்கம் கேரளாவில் இருந்தோம், இந்த பக்கம் கர்நாடகாவில் இருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை தமிழகர்கள் புரிந்து கொள்ளணும். மேகதாதுல அணை கட்ட வேண்டாம், சட்டமன்றத்தில் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு இங்கேருந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்து பாராளுமன்ற தேர்தல் இருந்தது, 1000 கோடி ஒதுக்கிட்டோம், அணை கட்டுவோன்னா ஒரு சொட்டு தண்ணி வராது. குண்டிய கழுவுத்து கூட இவனுக்கு தண்ணி இருக்காது அப்புறம் அந்த பகங்கிறவனுக்கு. ஆனால் போய் ஓட்டு கேட்குறான், அவங்களும் ஓட்டு போட்டாங்க, முடிஞ்சுன்னு வச்சுங்க. எல்லாம் அங்கே வாழ்த்துறாங்களா, எங்கள் தலைவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டான். அவர் வந்து டாப் 10 மேலே இருக்கிறாரு. அவர் வந்து நீங்கள் என்ன இந்த ஊரில் தானே, எத்தனை ஊரில் இருக்கிறீங்க, எங்கள் தலைவர் பேர் கர்நாடகாவில் போய் என்ன சௌமியா ரெட்டிக்கு ஆதரவு கேட்டார். ஜெய் எர்ரா சௌமியா ரெட்டியா, சௌமியா ரொட்டின்னா கூட பரவாயில்ல, ஏதோ அந்த அம்மா பேக்கரி வச்சுக்குது இல்லை, சௌமியா ரெட்டிக்கு வாக்களிங்கன்னாரு. இங்கே வந்தால் ரெட்டிக்கிளின் கொட்டத்தை அடக்கணும் அப்படி இப்படின்றாரு. இங்கேயும் கை தட்டுறான், அங்கேயும் கை தட்டுறான். இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. என்னை பொறுத்தவரைகள் நாகரிகம் வளராத மற்ற ஸ்டேட்லாம் கூட கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறான். இங்கே தான் எல்லாத்தையும் திரையில் தேடுறான். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருகிற போது அண்ணன் சீமான் போன்றவர்கள் நிச்சயமாக இனத்தின் தலைவராக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் தான் நம்புறேன்.